அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி 1/1/2025 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை திதியை பரணி நட்சத்திரம் கார்த்திகை விரதம் சதுர்த்தி விரதம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் 4வது மாதமான ஏப்ரல் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் சூரியன் மீனராசியில் சஞ்சரிக்கின்றார். ஏப்ரல் 15ஆம் தேதி சூரியன் மேஷ ராசியில் உச்சமடைகிறார். சனி பகவான் இந்த ஏப்ரல் மாத தொடக்கத்தில் மீனராசியில் சஞ்சரிப்பார். இதன் காரணமாக மேஷ ராசிக்கு ஏழை சனி ஆரம்பமாகின்றது. மகர ராசிக்கு ஏழை சனி முடிவடைகின்றது. மீன ராசிக்கு ஜென்ம சனி, கும்ப ராசிக்கு பாத சனி, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கின்றது. கடக ராசிக்கு அஷ்டம சனி முடிவடைகின்றது. மேலும் இந்த ஏப்ரல் மாதத்தில் பங்குனி உத்திரம் வருகின்றது. பங்குனி மாதத்தில் பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளே பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் முருகனுக்கு மிகவும் உகந்த நாள். இந்த நாளில்தான் முருகப்பெருமான் இந்திரன் மகள் தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் மணந்தார். நல்ல மன வாழ்க்கை வேண்டுவோர் இந்த பங்குனி உத்திரம் நாளில் விரதமிருந்து சிவபெருமானை கல்யாண சுந்தரமூர்த்தியாக வழிபடுவது வழக்கம். மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன், சனி, சுக்கிரன், ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்பும் பண்பும் நிறைந்த மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் சனி பகவான் மீனராசியில் சஞ்சரிக்கின்றார். இதுவரை உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்து பொருள் சேர்க்கை, ஆன்மீகத்தில் நாட்டம், சாதுரியமான செயல்பாடு போன்ற நல்ல பலன்களை கொடுத்து வந்த உங்கள் ராசிக்கு அஷ்டம மற்றும் பாக்கியஸ்தாதிபதியான சனி பகவான் இனி உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்திற்கு, அதுவும் அவரது சம கிரகமான குருவின் வீட்டில் வந்து அமர்ந்துள்ளார். இதனால் தொழில் வியாபாரம் மேலும் வளர்ச்சி அடையும். இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும். சமூகத்தில் மரியாதை, அந்தஸ்து உயரும். நீங்கள் செய்யும் நல்ல செயல்கள் உங்களுக்கு நல்ல பெயரை தேடி தருவதாக இருக்கும். வழக்கத்தை விட கூடுதலான உழைப்பும் அதனால் நல்ல பலனும் கிடைக்கக்கூடும். பூர்வீக சொத்து தொடர்பான விவகாரங்களை பேசி தீர்ப்பது அனுகூலமான பலனை தரும். எதிலும் நன்கு ஆலோசித்து முடிவு எடுப்பதும் நிதானமாக செயல்படுவதும் முன்னேற்றத்தை தரும். எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம். எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க கூடுதல் உழைப்பு தேவைப்படலாம். சில நேரத்தில் நீங்கள் செய்யும் வேலையில் எதிர்பார்த்த ஆதாயம் குறைவாக கிடைக்கலாம். ஒன்றில் குறைந்தால் மற்றொன்றில் கூடுதலாக கிடைக்கும். அலைச்சல் ஏற்பட்டாலும் அந்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான சூழ்நிலை உருவாகும். மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அங்கிருந்து தனது 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக உங்கள் ராசி சுகஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறார். அவர் தனது சமக்கிரகமான குருவின் வீட்டில் இருந்து பார்ப்பதால் அதன் பலன் நன்மையாகவே இருக்கும். எதிர்பாராத விதமாக வழக்கத்தை விட அதிகமான செலவுகள் ஏற்படலாம். வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பான பணிகளில் தாமதம் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். வீடு, வாகனம் வாங்குவது, புதுப்பிப்பது போன்றவற்றில் தாமதம் ஏற்படலாம். தொழில் வியாபார பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து செல்வது மன அமைதியை தரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை காணப்படும். புதிய தொழில் தொடங்குவது, விரிவாக்கம் செய்வது ஆகியவற்றில் இருந்த தடைகள், தாமதங்கள் விலகும். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலனும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம், கூடுதல் பொறுப்புகள் ஆகியவை கிடைக்கக்கூடும். அலுவலக பணிகளில் வழக்கத்தை விட கூடுதலாக நேரம் ஒதுக்கி பணிபுரிய வேண்டி வரும். பணிபுரியும் இடத்தில் நிதானமாக பேசி செயல்படுவது நல்லது. உங்களுக்கு கீழ் பணிபுரிபவரிடம் வாக்குவாதங்களை தவிர்த்து பேசுவது நன்மை தரும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் நல்ல பலன்கள் கிடைக்கும். வருமானம் வழக்கத்தை விட அதிகரித்தாலும் அதே நேரத்தில் செலவும் கூடுதலாக இருக்கும். பண முதலீடுகள் செய்யும் பொழுது நன்கு ஆலோசித்து செயல்படுவது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கடன் பாக்கி வசூலில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி வரும். வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்துவதில் கூடுதல் கவனம் நல்லது. மாணவர்கள் பாடங்களை நன்கு படிப்பதன் மூலம் கூடுதல் மதிப்பெண் கிடைக்கும். சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் அவர்களின் உதவி கிடைக்கும். கூடுதல் முயற்சிகள் செய்வதால் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். நேர்முக தேர்வு, போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்வீர்கள். தொழில் கல்வி படித்து வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அது தாமதமானாலும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். குடும்ப வருமானம் அதிகரிக்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை தரும். குடும்பத்தில் இருப்பவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டி வரலாம்.
கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வது நல்லது. மேலும் மாத தொடக்கத்தில் கும்பராசியில் புதன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் நல்ல வாய்ப்புகள் பல இல்லம் தேடி வரப்போகின்றது. தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் அகலும். தாய் வழி ஆதரவும் அதிகரிக்கும். முட்டலும் மோதலமாக இருந்த அண்ணன் தம்பிகள் உறவு இப்பொழுது ஒற்றுமையாகும். அதோடு பாக பிரிவினைக்கும் ஏற்பாடு செய்வீர்கள். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரம் மிகுந்த பதவி வரும். மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். பிள்ளைகளால் பிரச்சனைகள் வரலாம். இடமாற்றம் இனிமை தரும் விதம் அமையாது. திருமண காரியங்கள் கை நழுவி செல்லலாம். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்கும். வரவு 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்கு ஆகும். மேலும் ஏப்ரல் 7ஆம் தேதி செவ்வாய் கடகராசிக்கு செல்கிறார். அங்கு அவர் நீச்சம் பெறுகிறார். எனவே கடன் சுமை குறையும். கவலைகள் தீரும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். போட்டி கடை வைத்தவர்கள் விலகுவார்கள். புதிய கிளை தொழில் தொடங்கும் முயற்சி கைகூடும். இதுவரை வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி வெற்றி பெறும். மேலும் ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் மீண்டும் மீனராசிக்கே செல்கிறார். அங்கு நீச்சம் பெற்று சூரியனோடும் சுக்கிரனோடும் இணைந்து சஞ்சரிப்பதால் நல்ல மாற்றங்கள் வரும் என்றாலும் ஆரோக்கிய தொல்லையும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு ரண சிகிச்சை செய்யும் சூழ்நிலை உண்டு. தொழிலில் லாபம் வந்தாலும் கூட்டாளிகளால் பிரச்சனைகள் உருவாகி லாபத்தை சேமிக்க இயலாது. தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை. இடம் விற்பனையால் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். பொதுநலவாதிகளுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் பிரச்சனைகள் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருதுகள் வாங்கும் சூழல் வரும். கலைஞர்களுக்கு விருதுகள் கூட கிடைக்கலாம். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். வேலைக்காக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். இந்த மிதுனராசி அன்பர்கள் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுங்கள். எதிர்ப்புகள் போட்டிகள் விலகும். செவ்வாய்க்கிழமை தோறும் வடக்கு நோக்கிய அம்பிகையை வழிபடுவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.